வெல்கம் பேக் டு கல்வி சினி யூடியூப் சேனல். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டுக்கான குவார்ட்டர்லி எக்ஸாம் வந்து இன்னும் ஒரு 10 டேஸில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆக இருக்குது. ஸோ அதுக்கான காமர்ஸ் சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின் தான் வந்து நான் இந்த ஒரு வீடியோவில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஸோ வெறும் 2 மார்க் மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நினைக்காதீங்க. ஏன்னா வந்து நான் கொடுக்கக்கூடிய இந்த கொஷின் பேப்பர் வந்து உங்களுக்கு வந்து 100% வந்து வரணும். அதுக்காக வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் ஸ்லோவாக வந்து அனலைஸ் எடுத்து போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த ஒரு கல்விசின் யூடியூப் சேனல் இப்போ தான் வந்து ரீசெண்டாக இந்த மந்த் தான் ஸ்டார்ட் பண்ணோம். உங்களுடைய சப்போர்ட் நீங்கள் வந்து பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு தைரியத்தில் தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நானும் உங்களுடைய ஸ்டூடெண்ட்டோட ஏஜ்லேருந்து தான் நானும் வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ நானும் 11th 12th படித்து வந்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஏன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த கொஷின் கொடுக்கக்கூடிய இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து தரவாக வந்து படிச்சுக்கிங்க. ஓகேங்களா? நீங்கள் இதை படிச்சிட்டிங்கனாலே போதும், நல்ல வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் பேசும்போது சில மிஸ்டேக், ஸோ சவுண்ட் ஏதாவது கேட்கல, ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா ஸோ என்கிட்ட வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ அதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம வந்து பார்த்து வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற தைரியத்தில் நான் வந்து பண்ணுறேன். ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 10 சாப்டர் வந்து நம்ம வந்து சாப்டர் வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்கக்கூடிய 2 மார்க் பார்த்தீங்கன்னா 1, 2, 3. ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து நான் தமிழ் மீடியத்துக்கு கொடுத்துருக்கேன். ஏன்னா இன்க்ளூடிங் நானும் வந்து ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து கொஷினை வச்சு பார்த்து வந்து கொஷின் எடுத்துப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கும். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கொஞ்சம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து தமிழ் மீடியத்துக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து போடலை அப்படின்றது. அதில் அந்த கொஷின் நம்பருக்கும் நீங்கள் புக்கில் அதே கொஷின் ட்ரேஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கொஷின் வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ சாப்டர் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஷின் மேலாண்மை என்றால் என்ன? ஓகேங்களா? 2வது கொஷின் பார்த்தீங்கன்னா மேலாண்மை கருவிகளை பட்டியலிடுக. 3வது கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா அதிகாரம் என்பதன் பொருள் தருக. அப்புறம் சாப்டர் 2ல் வந்து செயலாக்குமளித்தல் என்பதன் பொருள் தருக. அடுத்தது வந்து 3rd கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா மேலாண்மையின் துணை பணிகளை பட்டியலிடுக. அப்புறம் 4th கொஷின் வந்து திட்டமிடல் பயன்படுத்தப்படும் பாரம்பரிய பழமொழி என்ன? அந்த கொஷின். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து சாப்டர் 2ல் வந்து 2, 3, 4. ஓகேங்களா? அதே மாதிரி சாப்டர் 3ல் வந்து 1, 2. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா குறிவிலக்கு மேலாண்மையின் குறிக்கோள்கள் என்ன? அடுத்தது 2வது கொஷின் பார்த்தீங்கன்னா விதிவிலக்கு மேலாண்மையின் பொருளை எடுத்துரைக அப்படின்றது இருக்குது. ஸோ 3வது கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா குறிவிலக்கு மேலாண்மை ஏதேனும் 2 நன்மைகளை குறிப்பிடுக. அப்புறம் 4th சாப்டரில் வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, 3rd கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து அமைப்பு நிறுவனங்களின் கூறுகள் யாவை? 2வது கொஷின் பார்த்தீங்கன்னா உடனடி சந்தை என்றால் என்ன? 3வது கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா கடன் சந்தை என்றால் என்ன? சாப்டர் 5ல் வந்து மூலதன சந்தை என்றால் என்ன? அடுத்தது வந்து சாப்டர் 5லேயே 3rd கொஷின். ஓகேங்களா? ஸோ செகண்ட் கொஷினில் 3rd கொஷின். ஸோ மூலதன சந்தையின் பங்கேற்பாளர்கள் யார் அப்படின்றது இருக்கும். ஸோ 4th கொஷின் வந்து மூலதன சந்தையில் விலை எவ்வாறு நிர்ணயம் செய்யப்படுகிறது? சாப்டர் 6ல் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் ஸோ வைப்பு சான்றிதழ் சந்தை என்றால் என்ன? செகண்ட் கொஷின் வந்து அரசு பத்திரங்கள் சந்தை என்றால் என்ன? அடுத்தது வந்து 4th கொஷின் ஸோ மாற்றம் என்பதன் பொருள் யாது? ஓகேங்களா? ஸோ இப்போ நான் 3rd கொஷின் கொடுக்கல அப்படின்னா அது கொஷின் இல்லை. ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் வந்து இல்லை. ஸோ அதை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து சாப்டர் 7ல் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் பங்கு சந்தை என்றால் என்ன? அடுத்தது வந்து தரகர் என்று யாரை அழைக்கப்படுகிறார்கள்? 4th கொஷின். 5th கொஷின் பார்த்தீங்கன்னா ஊக வணிகர்களின் வகைகள் யாவை? ஸோ சாப்டர் 8ல் வந்து செகண்ட் கொஷின் செபியின் 2 நோக்கங்களை எழுதுக. 3rd கொஷின் வந்து செபியின் தலைமையகம் பற்றி குறிப்பிடுக அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. சாப்டர் 9ல் வந்து ஃபஸ்ட்டு கொஷினும் 3rd கொஷினும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து மனித மேலாண்மை என்றால் என்ன? 3rd கொஷின் வந்து மனித வளத்தின் சிறப்பியல்புகள் ஏதேனும் 2 குறிப்பிடுக. அப்புறம் சாப்டர் 10ல் வந்து 3வது கொஷின் அகவல ஆட்சேர்ப்பின் ஏதேனும் 2 கூறுக. அதே மாதிரி வந்து 4th கொஷின் வந்து ஆட்சேர்ப்பு முறையில் வேட்டையாடுதல் என்றால் என்ன? ஸோ ஓகேங்களா? ஸோ இருக்கிற இந்த 10 சாப்டரில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இம்பார்ட்டன்ட் 2 மார்க். ஓகேங்களா? இந்த ஒரு 2 மார்க் வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து தரவாக படிச்சிருங்க. ஸோ நல்ல மார்க் வந்து நீங்கள் அதிகமாகவே வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் 100% நான் வந்து கேரண்டி தரேன். ஏன்னா நிறைய சேனல் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா நீங்கள் இப்போ தான் வந்து விசிட் பண்ணி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து நல்ல வந்து
அதிகமான மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிறைய டிப்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து தரேன். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வரைக்கும் வீடியோ வந்து நீங்கள் பார்த்ததுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.